ஹாய் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே வந்து அக்கா டைலரிங் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஆசை தான், எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணுன்னு ஆசை தான். ஆனால் என்னோடய இதில் வந்து கடையில் வந்து உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா என் கடை சின்னது, எனக்கு மட்டும் அளவானது. பார்த்திங்கன்னா ஒரு மிஷினு, ஒரு எம்ப்ராய்டிங் மிஷினு, அதில் எம்ப்ராய்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்தது கூட மேலேயே கொண்டு வந்து மறுபடியும் போட்டாச்சு, இடம் பத்தலைன்னு. ஒரு ஸ்டிச்சிங் பண்ண மிஷினு, ஒரு ஓவர்லாக் மிஷினு, ஒரு கட்டிங் டேபிள், ஒரு ரேக்கு. இது மட்டும்தான் என் கடையில் போடுறதுக்கு இடம். அதனால் இப்போது முந்தானேத்து என்கிட்ட பொங்கலப்போ துணி வாங்க வந்த பொண்ணு, அக்கா எப்போக்கா கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. இது வந்து அவங்க எப்போ எந்த நேரம் வேணாலும் டைம் ஒதுக்கி அவங்க இது வந்து கற்றுக்கலாம், இந்த யூடியூப்பில் நம்ம போட்டால் தான். அதனால் எல்லாருக்கும் வசதியான மாதிரி சரி நம்ம ஆன்லைன் கிளாஸ்னால் கூட அந்த டைமுக்கு வந்து அவங்க உட்காரணும். அது ஒரு சில பேருக்கு முடியாது, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முடியாது. இது எப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து இதை வந்து கற்றுக்கலாம். அதனால் நான் வந்து முதல்ல வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் குழந்தைகளை வச்சுட்டு கிளாஸுக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஆனால் ஆர்வம் இருக்கும், கிளாஸுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கும் அந்த டைமில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் என்னாலேயும் அது வந்து கரெக்டாக இந்தளவுக்கு நான் சக்ஸஸ் பண்ணுவேனாலும் நான் யோசிக்கவே கிடையாது. முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒருத்தரோட சப்போர்ட்னால அதை என்னால் பண்ண முடிஞ்சுது. உங்களாலையும் முடியும். அதாவது வீட்டில் வந்து ஒரு சாதா மிஷின் ஒன்று சின்னது இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. மற்றபடி உங்களுக்கு கட்டிங்க்கு, ஸ்டிச்சிங்க்கு, அதுக்கு இந்த என்னென்ன தேவையோ திங்ஸு அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வீட்டில் இருந்தே தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய டெய்லராச்சு இருந்தாலும் ஆளுகளும் நம்ம லேடிஸும் அந்தளவுக்கு துணி எடுத்து ஸ்டிச் பண்ணுறாங்க. யாருக்கும் அது வந்து வேஸ்ட்டாக போகாது. இது கூட நான் எம்ப்ராய்டிங்கும் எப்படின்னு சொல்லித்தரேன் தைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது அளவு துணி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும், அளவு துணி வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது. அதாவது நான் இன்ச் டேப் வச்சு அளவு ப்ளவுஸில் அளந்து அதே வந்து மெட்டீரியலில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அது மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லும்போது நீங்களே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனால் நான் அந்த மாதிரியெல்லாம் நான் வர கிடையாது. அளவு ப்ளவுஸ் துணியை வச்சு எப்படி எல்லா மெட்டீரியலும் எல்லா மாடலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லித்தரப்போகிறோம். இது யார் வேணாலும் பழகிக்கலாம். பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஒரு 10-10:30 நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் நிறைய பேர் சேரும்போது தான் அது ஒரு ஆர்வமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். என் மூலமாக ஒரு 10 ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக தரவாக கற்றுக்கிட்டு ஒரு கடை வைக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா எனக்கு அது சந்தோஷம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் தான். எல்லாருமே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்களும் வரும்போதெல்லாம் கேட்பாங்க, அக்கா சொல்லி கொடுக்க. எனக்கு வந்து அவங்க டைமுக்கு என்னால் போய் இருக்க முடியாது, இல்லை என்னோடய டைமுக்கு அவங்களால வந்து இருக்க முடியாது. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் என்னோடய கனவே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் இட சூழ்நிலையை வச்சு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. அதுக்கான மிஷின் கூட ஒவ்வொன்றா வாங்கி சேர்த்திட்டே தான் இருந்தேன். இப்போ தான் நான் ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 மிஷின் தான் வச்சுருக்கேன் நான். அதுவும் பவர் மிஷின் தான். ஒன்று வந்து இப்போ இங்கே இருக்கிற சிங்கர், இப்போ நான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, இடையில வந்து எனக்கு மிஷின் மோட்டர் ஓடலை தீபாவளி டைப்பில் அந்த மிஷின். கடையில் வந்து ஜாக் A2 அந்த மிஷின் வச்சுருக்கேன். என்னோடய ஓன் யூஸ்க்கு தான் நான் வச்சுருக்கேன். அது ரெண்டுமே. அதாவது எனக்கு என் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் என்னால் கடைக்கு போக முடியாது. அதனால் அந்த டைமில் நான் வீட்டில் இருந்து தைப்பேன். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா, காலேஜ் போயிட்டாங்கன்னா நான் கீழே போயிடுவேன். அதுக்காக ஒரு சூழ்நிலை என்னால் ஒரு நேரம் ஒரு ரிலேஷன் வந்தாலும் கீழே போக முடியலைனாலும் நான் மேலே உட்காந்து கூட ஸ்டிச் பண்ணிக்குவேன். அது இப்போ காலையில் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என் நேரம் கேட்டாலும் நான் துணி கொடுத்துருவேன். அக்கா எனக்கு காலையில் வேணும்க்கா, கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நான் யாராவது ஒரு துணி அவசரம் இல்லாத துணி காலையில் கூட தைச்சிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். நீங்களும் அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசையும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வேணாலும் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். அது கூட உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் நான் பேசுகிறேன். அதாவது என் லைஃப்பில் என்னென்ன நடந்தது, எப்படி நான் இது எந்த அளவுக்கு பண்ணினேங்கிறத, நான் என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன இதுவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதை என்னை வெளியே சொல்லணும்னு நினைக்கல. நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா, எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறனால மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் பழகினவங்க, நான் உங்ககிட்ட பழக்கத்தை வச்சு அந்த மாதிரி தான் அவங்க தான் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதும் நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவும் வரும். அது இடையில நான் போடுறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் போடுறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் அது ரெடியாக எப்போ மண்டே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த மண்டே கிடைக்கலைனாலும் டியூஸ்டே கூட தான் நான் வேணால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரானே பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ஒருவேளை நாளைக்கு சண்டே உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சும்மா பாதி வச்சுட்டு ஐயோ இது கிடைக்கல அப்புறம்ன்றது மாதிரி வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நானும் ஈவினிங் டைம் தான் உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன். அதனால் மண்டே என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். டியூஸ்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு வரேன் வீடியோவில் என்னென்ன வேணுங்கிறதுக்கு. எல்லோரும் நல்லபடியாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நான் அதை வீடியோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் நீங்கள் கற்றுக்கிறதும் போது எனக்கு இன்னும் நிறைய சொல்லித்தரணுன்ற ஆர்வம் வரணும். அதனால தான் நான் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் வீடியோ லாங் பண்ண வேண்டான்றனால தான் நான் முடிச்சிட்டேன். நான் நாளைக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மண்டே வாங்கி வச்சுருங்க. டியூஸ்டேலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நாளைக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றது நான் சொல்கிறேன். நாளான்னைக்கு அது எப்படி நீங்கள் ரெகுலராக இது பண்ண போகிறீங்கிற விஷயத்தையும் நான் மண்டேக்கு ஒரு கிளாஸாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.